பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களுக்கு இடையே நடந்த மகாபாரத போர் குருக்ஷேத்திர மைதானத்தில் 18 நாட்கள் நடந்தது. முதல் நாள் பீஷ்மர் கௌரவர் படைக்கு தலைமை தாங்கினார். 10 நாட்கள் போரிட்டு சிகண்டியின் முன் நின்று அர்ஜுனனின் அம்புகளால் வீழ்ந்தார். அடுத்து துரோணாச்சாரியார் தலைமை ஏற்றார். யுதிஷ்டிரர் அசுவத்தாமா மரித்து விட்டான் என்ற பொய் சொல்ல துரோணர் ஆயுதம் துறந்தார். திருஷ்டத்யும்னன் அவரை வீழ்த்தினார். கர்ணன் 3 நாட்கள் போரிட்டார். சாபத்தால் தேர் சக்கரம் மண்ணில் புதைந்த நேரம் அர்ஜுனன் அவரை வீழ்த்தினார். சல்லியன் 1 நாள் மட்டுமே தலைமை தாங்கினார். யுதிஷ்டிரர் அவரை வீழ்த்தினார். இறுதியாக பீமன் துரியோதனனை தொடை உடைய அடித்து வீழ்த்தினார். அசுவத்தாமா பாண்டவர் முகாமில் புகுந்து பாஞ்சாலர்களையும் உப பாண்டவர்களையும் கொன்றார். போரின் முடிவில் பாண்டவர்கள் வென்றனர். ஆனால் 18 அக்ஷாௌஹினி படைகளில் மிகச் சிலரே உயிர் பிழைத்தனர். தர்மம் வென்றது. ஆனால் அதன் விலை மிகப் பெரிது.